ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு எஸ்கேசி தமிழ். அதான் உங்களோட எஸ்கேசி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிறு துரும்பு கூட பல் குத்த உதவும். எப்படி? சிறு துரும்பு கூட பல் குத்த உதவும். இந்த பழமொழிக்கான கதை நம்ம இப்போ ஒன்று பார்க்கலாம். அந்த கதை வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மெக்கானிக் கடை, ஒரு மெக்கானிக் ஷாப்போட கதை. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மெக்கானிக் ஷாப்போட கதை பார்க்கலாமா? ஓகே. இப்போது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, 2 பேர் இருக்காங்க. 2 பேருமே திக் ஃப்ரெண்ட்ஸு. அவங்க 2 பேருமே ஒரு மெக்கானிக் ஷாப் இந்த ஒரு ஊரில் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க படித்து மெக்கானிக்கல் எல்லாத்தையும் படித்து அந்த மெக்கானிக் ஷாப் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஓப்பன் பண்ணிட்டு அந்த மெக்கானிக் ஷாப்பில் வேலை பார்த்துருக்காங்க. வேலை பார்த்துருக்கும்போது இன்னொரு பையன், இந்த ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அந்த ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு கார் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட். பிளாக் கலர் BMW. அதை பார்த்தா அவனுக்கு உயிர். அந்த பிளாக் கலர் BMW அவனுக்கு அவ்வளோ உயிர். அந்த கார் மேலே அவ்வளோ உயிர் அந்த பையனுக்கு. அவனுக்கு அவ்வளோ பிடிக்கும். அவனோட ட்ரீம் கார் அந்த பிளாக் கலர் BMW தான். அது அவனுக்கு அவ்வளோ பிடிக்கும் அந்த கார். அந்த காரே தான் அவனோட ட்ரீம் கார். ஒரு நாள் இவன் பார்க்குறான், அந்த காரு வெளியே வருது. அவனோட மெக்கானிக் ஷாப்போட மெயின் கேட்டுக்கு வெளியே வந்து நிற்கிது. வெளியே வந்து நின்றுட்டு இருக்கும்போது, என்னடா பிளாக் கலர் எதுவும் தெரியுதுன்னு சொல்லி எட்டி பார்த்தா BMW கார். அவனுக்கு ட்ரீம் கார். அதையே பார்த்துட்ருக்கான். அந்த கார் அப்படியே திருப்பி இவங்களோட மெக்கானிக் ஷெட்டுக்குள்ளே உள்ளே வராங்க. அப்போயும் அவன் வச்ச கண்ணு வாங்க பார்த்துட்ருக்கான். பாட்டே இருக்கும்போது அந்த காரோட ஓனர் இறங்கி வராரு. ஓனர் இறங்கி வந்து இவன் 2 தடவை தம்பின்னு கூப்பிட்றாரு. அவன் திரும்பலை. அந்த பையன் திரும்பலை. உடனே இப்படி தோளில் தட்டி, என்னப்பா பார்க்குற அப்படின்னு சொல்லி சொன்னார். இல்லை சார், எனக்கு பிளாக் கலர் BMW அவ்வளோ உயிர். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த காரு. அதான் சார் என்னோடய ட்ரீம் காரு. அதான் நான் உங்களோட காரை அப்படியே பார்த்துருந்தேன். சொல்லுங்கள் சார், என்ன வேலை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். கேட்டோடனே அவர் இந்த மாதிரிலாம் வேலை இருக்குப்பா, பிரேக் இது பண்ணணும், அது பண்ணணும் சொல்லியிருக்காரு. சரி, ஓகே சார் நான் சொல்லிட்டு திருப்பி அந்த காரை பார்த்துருக்கான். தம்பி இருப்பான்னு சொல்லிட்டு அவர் ஒரு விசிட்டிங் கார்டு எடுத்து கொடுக்குறாரு. அந்த கார்டை கொடுத்துட்டு, நாளைக்கு காலையில் 10 மணிக்கு வந்து என்னோடய ஆஃபீஸில் பாரு, நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் ஐடியா அவன்கிட்ட சொல்லித்தரேன், அதை வச்சு நீ இந்த மாதிரி ஒரு கார் வாங்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவனும் சரி சரின்னு சொல்லிட்டு அந்த கார்டை வாங்கி பாக்கெட்டில் விட வச்சுட்டு திருப்பி அவனோட BMW காருக்கு வேலை பார்க்க போயிட்டான். இது வேலை பார்த்துட்டே இருக்கும்போது அதுக்கப்புறமா வேலை எல்லாத்தையும் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு 6 மணிக்கு மேலே வேலைமே முடிஞ்சதுக்கப்புறமா மெக்கானிக் ஷெட்டு க்ளோஸ் பண்ணும்போது இந்த கார் எடுத்து பார்க்குறான். இதில் இந்த மாதிரி இந்த ஆஃபீஸ்க்கு 10 மணிக்கு நாளைக்கு இல்லை, இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸுக்கு இந்த அட்ரஸில் இருக்குதுன்னு சொல்லி போட்டிருக்கு. நம்பரும் இருக்குது. போகலாமா வேணாமான்னு நினச்சிட்ருக்கான். அப்படி போகலாமா வேணாம்னு நினச்சிட்டு, வேணாம் இவங்க தான் ஃப்ராட் எதாவது பண்ணாலும் பண்ணலாம், ஏமாற்றிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, பணம் முடங்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சாரி இப்படி இது பண்ணுறேன் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் போகல. சரி, ஓகே, அதை தூக்கி போட்டு அவன் போயிட்டான். மெக்கானிக்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு அந்த சாவி எடுத்து வச்சுட்டு ஃப்ரெண்டு வரான். அந்த இன்னொரு பையனோட, அந்த ட்ரீம் கார்னு சொல்லிட்டு இருந்தான்ல, அந்த பையனோட இன்னொரு ஃப்ரெண்டு. அந்த ஃப்ரெண்டு வந்து பார்க்கும்போது இந்த விசிட்டிங் கார்டு கீழே கிடக்குது. என்னடா விசிட்டிங் கார்டு கீழே கிடக்குதுன்னு எடுத்து பார்க்குறான். இந்த மாதிரி அங்கே அந்த இது போட்டுருந்துச்சு. நாளைக்கு காலையில் அந்த ஆஃபீஸ் போய் பார்ப்போம், பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் ஆஃபீஸ் போய் பார்ப்போம்னு சொல்லி போயிருக்கான். போயிட்டு அங்கேயே கன்சல்ட் பண்ணிட்டு வந்துட்டா போல். அது நமக்கு சரியாக தெரில. அதுக்கப்புறமா எப்பயும் போல் இந்த மாதிரி வேலையை பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு நாள் அவங்க ஊரில் ஏதோ கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு அவன் போயிருக்கான். அந்த ஃப்ரெண்டு போனதுக்கப்புறமா அங்கேயே நான் இது பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டேன், அது பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தான். இந்த ஃப்ரெண்டும் ஓகேடான்னு சொல்லிட்டு இருந்தான். ட்ரீம் கார் ஃப்ரெண்டும் அந்த ஃப்ரெண்டு ஓகேடான்னு சொல்லிட்டு ஒரு நாள் வரும்போது அந்த ஃப்ரெண்டு பிளாக் கலர் BMW, பிளாக் வித் பர்பிள் BMWயோடு வந்தான். வந்தோடனே இந்த ஃப்ரெண்டை பார்த்து ஹாய்டான்னா, என்னடா நீ புதுசாக பிளாக் கலர் வீடியோலாம் வாங்கிட்டா எப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். கேட்டோடனே அந்த பையன் என்ன சொல்லியிருக்கான், இல்லைடா அன்றைக்கி நீ ஒரு கார்டு தூக்கி போட்டு போனில்ல, அந்த கார்டு நான் பார்த்தேன், பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் கார்டு, அதான் நான் இங்கே போய் கன்சல்ட் பண்ணேன், அவர் அன்றைக்கி இந்த மாதிரி கொடுத்துருக்காரு. இது எல்லாமே ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறமா நடந்தது. அப்படின்னா என்ன, ஒரு சின்ன கார்டு கூட அவனுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாருங்க. ஒரு சின்ன கார்டு, அதை கொண்டு போய் பார்த்துருக்கான். அந்த ஆஃபீஸில் போய் பார்த்துருக்கான். அவர் சொல்லியிருக்காரு, இது மாதிரி பண்ணு, இது மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் பண்ணு, உனக்கு கண்டிப்பாக இதுவாகும் அப்படின்னு. எப்படி இருந்துச்சு இந்த கதை? நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கதைக்கு எக்ஸாம்பிள் தான் சிறு துரும்பு கூட பல் குத்த உதவும். இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.
எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா என்னைய சப்போர்ட் பண்ணுற விதமாக கொஞ்சம் லைக்காவது போடுங்க கைஸ், ப்ளீஸ் ப்ளீஸ் கைஸ். அதுக்கப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலில். ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை. பாய் கைஸ்.